முதல்ல ஆதிபர்வா. ஆதிபர்வாவில் பீஷ்மருடைய உற்பத்தி, பீஷ்மருடைய பிரதிஜை, பீஷ்மருடைய பிரம்மச்சரியம் இதெல்லாம் இதுல கூறப்பட்டிருக்கு. பாண்டவாளுடைய உற்பத்தி, துரியோதனாதிகளுடைய உற்பத்தி, பாண்டவாளுடைய வித்யாபியாசம், திரௌபதி ஸ்வயம்பரம் இதெல்லாம் இருக்கு. உடனே ராஜசூயம், சபை, சபாபர்வா, யூசம் சூதாட்டம் ஆடுறது. அந்த சூதாட்டத்துல திரௌபதி வஸ்திராபரணங்கள்லாம் அந்த சபாபர்வாவில் தான். வனபர்வா காட்டுல பாண்டவாள் தர்மத்துக்காக கட்டுப்பட்டு ஒரு முரண்ட மிரண்டா பீமன், நான் இன்னும் ஆயுதம் எடுக்கல அண்ணா, துரியோதனாதிகள் சபையில உட்காந்துருக்கிற போது ஒரு தடவை மேல விழுந்து பிறல்றேன், எல்லா பயிலையும் சட்னியா பண்ணிவிடுறேன் நான் பீமன். பண்ணிவிடுவான்னு சொல்றது மட்டுமல்ல, பண்ணிவிடுவான். விடாதுன்னு விடாது. ஏன்னா சாரீரமான பலம் இருக்குன்னு உன்னை பண்ணிவிட்டா மேல இடியா தர்மம் வந்து தலையில விழும்னு விட்டாள். ஆமா, பரதன் சொன்னான் ஸ்ரீமத் ராமாயணத்துல, அண்ணா லட்சுமணன் உங்களை காட்டுக்கு போக சொல்லி அப்பா சொல்லவாவது, கழவனை இப்பவே ஜெயில அடைக்கிறேன், இந்த லக்னத்துல உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், பரதம் வந்தா சுட்டு போடுறேன், கைகையை வதம் பண்ணி போறேன்னு ஆரம்பிச்சாள். சுவாமி சொன்னால், நீ கழவரை ஜெயில அடைக்கிறதுக்கு போலீஸ் வேண்டியது இல்லை. ஆமா, கழவரை கிளம்புனா கிளம்ப வேண்டியதுதான், ஜெயிலுக்கு வரனா வரணும், அப்படின்னு என்ன பண்றது, வந்துடுவார். எல்லாம் நீ பண்ணிவிடலாம், தர்மம் ஒன்று இருக்கு, தலையில இடியா விழும் நாள். தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமே தஜ்ஜ பிதுர்வஜனமுத்தமம். தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம். தர்மம் எல்லாத்துக்கும் மேல இருக்கே, இடியா வந்து விழுமே தலையிலே. லட்சுமணா, எங்க தர்மம் இருக்கோ அங்கதான் குடியும் குடுத்தனமா இருக்க முடியும், அந்த குடும்பம் தான் இருக்க முடியும், எல்லாம் பறக்கும் இல்லாம. தர்ம சம்ஸ்ரிதமே தச்ச பிதுர்வஜனமுத்தமம். அப்பா தர்மத்துக்காக சொன்ன சொல்லு, செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டுனாலா சுவாமி. வால்மீகி ஆச்சரியப்பட்டார். ஒருத்தன் தன்னை பொய்யனா இல்லாம பண்ணிக்க முயற்சிக்கலாம், தன்னை கடனாளியா இல்லாம செய்து கொள்ள முயற்சிக்கலாம். அப்பா கடனாளி ஆகப்படாது, அப்பா பொய்யனா ஆகப்படாதுன்னு ஒரு பிரபு பரட்டானே தண்டகாரண்யம். அந்த தெய்வம் தான் உஷத்தினாள் ராமனே. அவன் அப்பாவை கரையேற்றதுக்காக சுவாமி வந்து கஷ்டப்பட்டாள். தாம்பட்ட கடனை நீக்கிக்க எத்தனை பண்ணலாம், தன்னை பொய்யனா இல்லாம பண்ணிக்கலாம். அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும், அவரை பொய்யனா ஆக்கப்படாதுன்னு பிரபு அகண்ட ராஜ்யத்தை விட்டுட்டு தண்டகாரண்யம் பரப்பட்டானே. இப்படி ஒரு மூர்த்தி உண்டா ராமனை போலேன்னு சொன்னாள். வால்மீகியே ஆச்சரியப்பட்டாள். அப்படி எல்லாத்துக்கும் மேல தர்மம் பெருசு, அதை சொல்ல வந்த கிரந்தம் தான் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம். இந்த வனபர்வாவிலே எத்தனையோ சிரமம் வாழ்க்கு, ஆனா எல்லா சரித்திரமும் வனபர்வாவில். வனபர்வாவில் நட சரித்திரம் நடக்க போறது, ஹரிச்சந்திர சரித்திரம், ராமச்சரித்திரம், சாவித்ரி சரித்திரம், தர்மவியாசோபாக்கியானம், யட்ச பிரஷ்னம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சகலம் இதுக்குள்ள வந்து ஆம்சன் இருக்கு. இந்த அரண்ய பாசுபதம், துர்வாச பிட்சே, அக்ஷய பாத்திரம், சூரிய ஸ்தோத்திரம், காட்டாலே தாரித்யம் போடுமான், அக்ஷய பாத்திர சரித்திரம், அப்படிப்பட்ட சரித்திரங்கள்லாம் இதுக்குள்ளான் இருக்கு. ஆனா ரொம்ப தர்மபுத்திர சிரமப்பட்டிருக்கார். ஆமா, நிமிஷே திரௌபதியே வந்து கோவிச்சு போய் தர்மபுத்திர இப்படி தர்மம் தர்மம் சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறே. பீமன் அரமனையில எப்படி இருந்தான், பரிபிரமன் லோகித சந்தனோசிதா பதாதிரந்தர்கிரிரேணுருஷிதா மகாதனா சத்யதனஸ்ய மானசம் துனோதினோ கச்சிதயம் மிருகோதரா. அரமனையில இருக்கிற போது 1000 வேலைக்காரா சிவப்பு சந்தனத்தை பீமனுக்கு பூசி, ஆமா அப்படியே மயில ரக வச்சுன்னு விசிறி பொன்னாட போத்தி புஷ்பங்கள்லாம் மாலை போட்டு கழுத்துல அப்படி இருந்த பிரபு இப்ப காலால நடந்து மலையிலே புழுதியெல்லாம் படிஞ்சு பாக்குறீரே, உன் மனசு உருகலையா? அவனை பார்த்து பீமனை பார்த்தாவது. மகாதனா சத்யதனஸ்யமானசம், சத்தியம் தான் பெருசுங்கிற உன் மனசை உருக்கலையா பீமன்? கஷ்டப்படலையான்னு கேட்கிறாள். பிரம்மபுத்தர் எல்லாத்துக்கும் மேல சத்தியம் பெருசுங்கிறாள். என்ன சொன்னாள்? தர்மபாச நிபத்தாகி, தர்மம் சத்தியம்ங்கிற கயிறு வந்து கட்டிருக்க என்ன, இப்போ அதை அவுத்து விடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். 6 அவுத்து விட போறான். வாசுதேவ பராயணா, கோபாலனை நம்பியிருக்கேன், என் பிரபு அவுத்து விடுவான்னு சொன்னாள். சுவாமி என்ன கைவிட மாட்டான்னு சொன்னாள். பகவான் கை விடுவனோ? சுவாமியை நம்பிவிட்டா. வாசுதேவ பராயணா, கோபாலனை நம்பியிருக்கேன், சுவாமி இந்த கயத்தை அவுத்து விட்டு ரட்சிப்பார்,
எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தர்மபுத்திரர். அப்படி சொல்லிவிட்டார் திரௌபதியிட்ட. க்ஷணே வந்து கோபிச்சுப்பாள். பீமன் காலில் ஒரு முள்ளு குச்சினா உடனே தர்மபுத்திரன் வந்து வெய்யவன். உம்மால தானே எனக்கு முள்ளு குச்சிட்டுதும், உம்மால தானே என்ன உடம்புல தோல் கொட்டிட்டுதும், காட்டுல தோல் கொட்டாதோ, கொசு கடிக்காதோ, தர்மபுத்திரன் வந்து வெய்யவன். தர்மபுத்திரன் ஒண்ணு சொன்னார், அடே அப்பா, குடும்பத்துக்கு தலைவனா இருக்கப்படாதுறான். ஏதாவது லாபம் வந்தா நாங்க எல்லாருமா செஞ்சோம் மன், நஷ்டம் வந்தா அப்பா கெடுத்துட்டார் மன், இப்படி சொல்லுவான். இதனாலே சொல்லுவான், அண்ணா அண்ணா தம்பி சொல்லுவான், அண்ணா கெடுத்துட்டார் மன், இப்படி சொல்லுவான். இது நாம் இதுக்கு தலைவராகவே நாம் இருக்கப்படாதுன்னார் தர்மபுத்திரன். சாணக்கியன் நீதியில அவன் சொன்னான், சந்திரகுப்தன் யாராவது பெரியவாள் பொறுத்துக்கிறதுக்கு குடும்பத்துல இருக்கணும், இருந்தா நமக்கு கவலை இல்லையோ இல்லையோன்னாங்க. இப்படி சொன்னான் அவன். இவன் இப்படி சொன்னார் தர்மபுத்திரர், இப்படி சொன்னார். இவருக்கு உபதிரவம் பொறுக்காம இப்படி சொல்லிவிட்டார் இவர் தர்மபுத்திரர்.